తమిళనాడు అసెంబ్లీలో విజయ్ బల పరీక్ష ఎదురైంది. సీఎం విజయ్ సభలో తీర్మానం ప్రవేశపెట్టారు. విజయ్ తీర్మానానికి కాంగ్రెస్, వామపక్ష పార్టీలు మద్దతు తెలిపాయి. ఓటింగ్కు దూరంగా ఉండాలని డీఎంకే నిర్ణయించింది. విజయ్కి అన్నా డీఎంకే, షణ్ముగం వర్గం మద్దతు తెలపనున్నారు. మరోవైపు టీవీకేకు వ్యతిరేకంగా ఓటు వేయాలని ఈపీఎస్ వర్గం నిర్ణయించుకుంది. ప్రెజెంట్ తెలంగాణ అసెంబ్లీ సమావేశాలు లైవ్ లో చూద్దాం. அதே போல இன்றைக்கு ஒன்றிய அரசு ஒட்டுமொத்த அதிகாரத்தையும் ஒரே இடத்தில் குவித்துக் கொண்டிருக்கிறது. ரஷ்ய புரட்சியாளர் லெனின் சொன்னார், அதிகாரம் ஓரிடத்தில் குறைந்து கிடப்பது ஜனநாயகத்துக்கு பேராபத்து, அதிகாரம் என்பது பரவலாக்கப்பட வேண்டும் என்று. இன்றைக்கு மாநில உரிமைகளை ஒன்றிய அரசு பறித்துக் கொண்டிருக்கிறது. மாநிலங்கள் வலிமையாக இருந்தால்தான் இன்றைக்கு மாநில உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும். இன்றைக்கு மாநில உரிமைகளை ஒன்றிய அரசு பறித்துக் கொண்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் இன்றைக்கு ஒன்றிய அரசு மலைப்பாம்பு விழுங்குவதைப் போல இன்றைக்கு மாநில கட்சிகளை விழுங்கு கொண்டிருக்கிறது. இது ஜனநாயகத்துக்கு பேர் ஆபத்து. அதோடு மட்டுமல்லாமல் இன்றைக்கு ஒன்றிய அரசு மாநில உரிமைகள், சமூக நீதி, அதே போல மத சார்பின்மைக்கு எதிராக செயல்படுகிறது. அதை எதிர்த்து மத சார்பின்மையை, மாநில உரிமைகளை, அதே போல சமூக நீதியை நிலைநாட்ட துணிவும் தயக்கம் இல்லாமல் துணிவோடு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வருங்காலத்தில் எதிர்க்க வேண்டும். அதற்கு ஜனநாயக சக்திகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு, இந்த 4 நாள் ஆட்சியில் நாடே போட்டும் ஆட்சியாக இன்றைக்கு இந்த ஆட்சி இருந்து கொண்டிருக்கிறது. இந்த 5 ஆண்டுகளும் தொடர்ந்து நாடு போடும் ஆட்சியாக இருக்க இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இந்த அரசுக்கு ஆதரவளிக்கும் என்பதை தெரிவித்து என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம். உறுப்பினர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள். பேரவைத் தலைவர் அவர்களே, முதலமைச்சர் அவர்களே, எதிர்க்கட்சி தலைவர் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர்களே, மதசார்பற்ற வெற்றி கூட்டணியினுடைய தலைவர் அண்ணன் ஸ்டாலின் அவர்களுக்கும், தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் நிறுவன தலைவர் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களை வணங்கி, இந்த வரலாற்று சிறப்புமிக்க இந்த அவையிலே இன்றைக்கு மிக முக்கியமான நாளான இந்த நாளில் என்னுடைய உரையிலே நேற்றே முதலமைச்சர் அவர்களுக்கு இன்றைக்கு பெரும்பான்மையை நீங்கள் நிரூபிக்க வேண்டும் என்று என்னுடைய வாழ்த்துக்களை நேற்றே நான் பதிய வைத்திருக்கிறேன். அதே போல முதலமைச்சர் அவர்கள் செய்த நல்ல விஷயங்களையும் நாம் பாராட்டி இருக்கிறோம். எதிர்கட்சிகளை எதிரி கட்சியாக நினைக்காமல் அனைவரையும் சந்தித்து அரசியலில் ஒரு மாண்பையும் மரபையும் நீங்க ஏற்படுத்தியிருக்கீங்க, வரவேற்கத்தக்கது. அதுபோல உங்களுடைய முதல் அறிவிப்பிலேயே சிங்கப்படை பெண்களை பாதுகாக்கவும், அதே போல மதுக்கடைகளை மூடுவோம் என்று சொன்னதும் மக்களால் வரவேற்கப்பட்டது. அந்த வகையில் முதலில் 717 மதுக்கடைகளை மூடியது ஒட்டுமொத்த தமிழக மக்களால் வரவேற்கப்பட்டது. கோவில்கள் மற்றும் பள்ளி வளாகங்கள் அருகில் இருந்த மதுக்கடைகளை முதல் முறையாக நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல இன்னைக்கு மூடியிருக்கோம். அடுத்தது இன்றைக்கு மீனவர்களை பாதுகாக்க ஒரு அறிவிப்பு அரசாங்கத்தின் மூலம் வந்திருக்கிறது. அதையும் தேமுதிக வரவேற்கிறது. இது எல்லாம் இருப்பினும் முதல்வர் அவர்களே, நீங்கள் அன்றைக்கு பதவியேற்ற அன்றைக்கு சொன்னது, உங்களுடைய ஆட்சி வெளிப்படையான ஆட்சியாக இருக்கும், மக்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஒரு முன்னுதாரணமான ஆட்சியாக இருக்கும் அப்படின்னு தான் நீங்க அன்னைக்கு சொன்னீங்க. அதுபோல அரசு குடும்பத்தில் இருந்து வந்தவன் அல்ல, ஒரு எளிமையான குடும்பத்தில் இருந்து வந்தவன் தான் என்பதை முதலமைச்சராக நீங்க பதவியேற்றதை அனைவருமே வரவேற்றோம், மக்களும் வரவேற்றனர். நாம் சொல்லும் செயலும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து கிடையாது. வரலாற்று சிறப்புமிக்க இந்த அவையில இன்றைக்கு பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டிய தருணத்தில் முதல் முறையாக மனவேதனையோடு நான் பதிய வைக்கிறேன், இங்கு குதிரை பேரம் நடந்ததாக
இன்றைக்கு எதிர்க்கட்சிகள் அத்தனை பேருமே அதை சொல்லும் பொழுது இதுவரை தமிழக அரசியல் வரலாற்றில் நடக்காத ஒரு விஷயம், அதுவும் இந்த வரலாற்று சிறப்பு மிக்க இந்த அவையிலே இந்த முக்கியமான நாளில் அதை பற்றி பேச வேண்டிய ஒரு நிலையை ஏற்பட்டதற்காக உண்மையில் நான் மனம் வேதனை அடைகிறேன். அதே போல முதலமைச்சர் அன்னைக்கு சொன்னாரு, இங்க முகமூடி யாரும் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அனைவருக்கும் ஒரு வெளிப்படையான ஆட்சி தான் செய்வோம் என்று. அப்படி இருக்கையில் முதல்வர் அவர்களை சந்திக்க யார் முகத்தை மூடிக்கொண்டு அன்று வாகனத்தில் சென்றார்கள் என்பதை நிச்சயமாக மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே நான்